சனி பீடிச்சிருக்கும்போது, நாம மேற்கொள்ள வேண்டிய ஒரு சில வழிமுறைகள்ன்னு இருக்கும்ல. அத பத்தி ஒரு சில வார்த்தைகள். இப்போ சனி பகவான் வந்து உங்கள உங்கள பீடிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இது நமக்கு ரொம்ப ஏர்லி சிம்ப்டம்ஸாவே தெரிய ஆரம்பிச்சுரும். முதல்ல உங்களுக்கு வருமானம் குறையும். செலவுகள் ஜாஸ்தியாகும். ஒரு மன அழுத்தம் உருவாகும். அப்ப நீங்க நெனச்சுப்பீங்க நம்மள விட்டு எல்லாம் போகுது. நம்ம ஏதோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வந்துட்டு நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளுடைய சுய ஒழுக்கத்த விடுறோம் அப்படிங்கிறது தான் முதல் அறிகுறியே. சனி பகவான் வந்து நீங்க எதுல எதுல வந்து ஒழுக்கத்த மீறுறீங்களோ அததான் முதல்ல தண்டிப்பார் முதல்ல ஃபர்ஸ்ட்டு. ஸோ நீங்க வந்து அம்மா, அப்பாக்கு செய்யக்கூடிய கடமைகள், உங்களுடைய மனைவி, குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய கடமைகள், அதுக்கப்புறம் உங்கள சுத்தி இருக்கக்கூடியவங்க, உங்கள் நண்பர்கள் இவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், இதெல்லாம் நீங்க கரெக்ட்டா செஞ்சுட்டு, உங்க உடம்ப நல்லபடியா பார்த்துக்கிட்டாலே, சனி பகவான் வந்து நல்ல நல்ல விதமாவே உங்கள கவனிச்சுப்பாரு.